தஞ்சை மாவட்டத்தின் கதிராமங்கலம் இன்று எல்லோராலும் பேசப்படும் ஊர். போலீஸ் பாதுகாப்புடன் ONGC நிறுவனம் குழாய் பதிக்கும் பணிகளை தொடங்கியது. பல்லாயிரக்கணக்கில் அங்கு காவல்துறை சூழ்ந்துள்ளனர். தஞ்சை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மகேஷ் தலைமையில் 7 DSPக்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் அடக்குமுறையை மீறி மக்கள் போராடுகின்றனர். அந்த ஊருக்கு சென்ற தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகின்றனர். இவ்வாறு பல செய்திகள் வருகின்றன. கதிராமங்கலத்தில் அப்படி என்ன நடக்கிறது? அந்த மக்கள் ஏன் போராடுகின்றனர்? தஞ்சை மாவட்டத்தில் கதிராமங்கலம் கிராமம் வேளாண்மை செழித்து வரும் பகுதி. காவிரி நீர் இல்லாத போது கூட நிலத்தடி நீர் கொண்டு இப்பகுதி உழவர்கள் வேளாண்மை செய்து வருகின்றார்கள். இப்போது இப்பகுதிக்கும் பெரும் ஆபத்து வந்துள்ளது. இந்திய அரசின் எண்ணெய் மற்றும் எரிவளி கழகம் எனப்படும் ONGC வடிவில் இப்படி பசுமையாக விளங்கும் கதிராமங்கலம் கிராமம் கொஞ்சம் கொஞ்சமாக பாலைவனமாகிக் கொண்டுள்ளது. கண்ணாடி போல் இருந்த தண்ணீர் இப்பொழுது பழுப்பு நிறத்திற்கு மாறிவிட்டது. அந்த தண்ணீரும் இப்பொழுது பெட்ரோல் வாடை அடிக்கிறது. என்ன நடக்கிறது கதிராமங்கலத்தில்? இந்த பக்கம் காவேரி, இந்த பக்கம் விக்கிரமனாறு, நடுவிலே நடுவெளி. தண்ணீர் பற்றாக்குறை வந்த வரலாறு இல்லை. காரணம் 2 பக்கத்திலும் ஆறு. அதனால இந்த ஊரிலே தண்ணீர் பற்றாக்குறை வந்த வரலாறு கிடையாது. ஆனா இந்த ஆண்டுதான் பூமியினுடைய அடிமட்டம் குறைந்து நீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. அதனாலே மக்கள் குடிநீருக்கு மிகவும் அவதைப்படுகிறார்கள், அல்லல் படுகிறார்கள். இந்த ஊரிலே அடிநீரானது குறைந்து கொண்டே போகிறது. மக்களுக்கு குடிப்பதற்கு நீர் கிடைக்கவில்லை என்பது 85 வயதான எனக்கு இந்த ஆண்டுதான் அனுபவம் பழக்கம். ONGC போட்டதுக்கு அப்புறம் மண்வளம் கெட்டு போச்சு. அந்த போர் போட்டு பாம்பு வச்சதுனால நீர்வளம் போயிடுச்சு. இப்ப எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாம போயிடுச்சு. சார் பட்டெல்லாம் அந்த தண்ணி சார் இப்ப 150 அடி வெட்டினாலும் தண்ணி வர மாட்டேங்குது. காவி தண்ணி தான் வருது. என்ன சார் பண்றது? விவசாயம் எப்படி பண்ண முடியும்? இந்த கிராமத்தின் நிலத்திற்குள் இயற்கையாக படிந்துள்ள எண்ணெய் மற்றும் மீத்தேன் உள்ளிட்ட ஹைட்ரோ கார்பன் எரிவளியை உறிஞ்சி எடுத்து அதை பன்னாட்டு நிறுவனங்களிலும் ஒப்படைக்கப் போகிறது இந்திய அரசு. மீத்தேன் உள்ளிட்ட ஹைட்ரோ கார்பன் எரிவளிகளை எடுக்க பூமிக்கடியில் பல 100 மீட்டர் ஆழம் துளையிட்டு நிலத்தடி நீரை நாசப்படுத்தவும் இந்திய அரசு தயாராகிவிட்டது. வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் தலைமையில் இந்த கொடும் திட்டத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்ட நிலையில் ஏற்கனவே பெட்ரோல் எடுப்பதற்காக காவிரி படுகையின் பல்வேறு கிராமங்களில் ONGC நிறுவனத்தினர் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வது கடும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவ்வாறுதான் பராமரிப்பு பணி என்ற பெயரில் கதிராமங்கலம் கலவர மண்ணாகியுள்ளது. 20 நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியில் திடீரென்று பல கண்டெய்னர்கள் இறக்கப்பட்டு உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டன. 2002ஆம் ஆண்டே பல சோதனைகள் நடத்தப்பட்டு இங்குள்ள எரிவளி தெருவில் சோதனை குழாய் அமைத்துள்ளனர் ONGC நிர்வாகத்தினர். நாளடைவில் எரிவளி குழாய்கள் வெடித்தும் நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டும் பல கிராமங்கள் அழிவதைக் கண்டு விழிப்பு பெற்ற இந்த கிராம மக்கள் இப்போது ONGCயே எங்கள் மண்ணை விட்டு வெளியேறு என்று ஒற்றை குரலில் போர் முழக்கமிடுகின்றனர். வளமான டெல்டா பகுதிகளை வறண்ட பாலைவனமாக ஆக்கிவிடும் மீத்தேன் எரிவாயு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடாது.
என்ற உத்தரவை எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பிறப்பித்தது. ஆனால் தமிழ்நாடு அரசின் எந்த அறிவிப்பையும் மதிக்காத மத்திய அரசு எப்படியாவது தமிழ்நாட்டிலிருந்து மீத்தேன் உள்ளிட்ட ஹைட்ரோ எரிவளிகளையும் எண்ணெயையும் உறிஞ்சி எடுத்து தமிழ் மண்ணை வாழத் தகுதியற்ற பாலைவனமாக மாற்றத் துடிக்கிறது. தமிழக அரசுடன் கதிராமங்கலத்துல குத்தாலம் 7ங்கிற ONGCயினுடைய எரிவாயு எண்ணெய் குழாய நாங்க மராமத்து செய்ய போறோம், தூய்மை செய்ய போறோம்னு சொல்லிக்கிட்டு ஏராளமான தளவாடங்களை ONGC நிறுவனம் கடந்த 15ஆம் தேதி அளவுல கொண்டு வந்து இறக்குனாங்க. ஒரு மராமத்து செய்வதற்கான தேவையான தளவாடங்களை விட கூடுதல் பொருட்களையும் அதற்கான எந்திரங்களையும் கொண்டு வந்து இறக்குனதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் இருப்பது நமக்கு முன்னமே தெரியும். இந்த குத்தாலம் பகுதியில் மட்டும் 5 ஷேல் எரிவாயு குழாய்கள் போடக்கூடிய திட்டம் அவர்களுக்கு முன்னமே இருக்கிறது. இந்த நிலையில இந்த செய்தி அறிந்து ஊர்க்காரர்கள், நம்முடைய தோழர்கள், சமூக அக்கறையாளர்கள் எங்களோட தொடர்புல இருக்காங்க. நாங்க இந்த கதிராமங்கலம் தோழர்களோடு இணைந்து மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு 3 நாள் பரப்புரை செய்து மக்களை அணிதிரட்டி கடந்த 19ஆம் தேதி ஐயனார் கோயில்ல பெருந்திரளாக மக்கள் கூடினாங்க. அங்கிருந்து புறப்பட்டு சாலையை வந்து மறிச்சோம். மக்கள் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு குறையாமல் அந்த போராட்டத்தில் 19ஆம் தேதி பங்கெடுத்தாங்க. பெருந்திரளாக மக்கள் கூடிய போது சார் ஆட்சியர் பிரவீன்குமார் உடனடியாக அந்த வேலையை நான் நிறுத்த சொல்றேன் அப்படின்னு சொன்னார். அதுபோல நிறுத்தினாங்க. 2 கனரக எந்திரங்களும் வெளியேற்றப்பட்டன. 24 மணி நேரம் அவகாசம் கொடுங்க, எல்லாத்தையும் வெளியேற்றிடுறோம் தான் வட்டாட்சியர் சொன்னார். அவர் கொடுத்த அந்த உறுதிமொழியை நம்பிதான் அன்று அந்த போராட்டம் கைவிடப்பட்டு எல்லாம் கலைந்து சென்றோம். மிக ஒரு பொறுப்புணர்வோடு மக்கள் நடந்து கொண்டார்கள். ஆனா அதன் பிறகு சாராட்சியர் பிரவீன்குமார் ஒரு கடிதம் அனுப்பி பேச்சுவார்த்தைக்கு அழைச்சார். ஊர் மக்கள் சொன்னாங்க, நாங்க 5 பேர் 10 பேரெல்லாம் அப்படி பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது, எங்களுக்குன்னு சில கோரிக்கைகள் இருக்கு, அந்த கோரிக்கைகளை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று அவங்க கூறி என்ன செஞ்சாங்கன்னா, எல்லா கோரிக்கைகளையும் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு உதவியோட அது வடிவமைக்கப்பட்டது. இந்த பகுதியில எண்ணெய் எரிவாயு குழாய் இருக்கக்கூடாது, அந்த வளாகமே மூடப்பட வேண்டும், முற்றிலுமாக அந்த குழாயானது நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அதில் இருந்த விதிமீறல்களை எல்லாம் பட்டியலிட்டு அதை அவருக்கு அளிப்பதற்காக அதை பதிவு தபாலையும் அனுப்புனாங்க. நேரில் கொடுத்துட்டு பேச்சுவார்த்தைக்கு மக்கள்கிட்ட வந்துருங்கன்னு சொல்றதுக்காக போனாங்க. ஆனா அதை வாங்கிக்கிட்டு ஒரு சிறு உரையாடல் ஒன்று நிகழ்த்திட்டு மறுநாள் அவர் என்ன செய்யறாரு, இந்த சாராட்சியர் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, அதுல வந்து சில கேள்விகளை வைத்தார்கள், அதுக்கு ONGC தந்த பதில்கள்னு ஒரு 8 செய்திகளை அது பதிவு பண்ணி கீழே அவர் கையெழுத்து போட்டு செவுத்துல கொண்டு வந்து 4 இடத்துல ஒட்டிட்டு மக்கள்கிட்ட 1-2 பேர்த்த சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுல மறுநாள் 5 மணிக்குள்ளார ஏதாவது ஆட்சேபனை சொல்றதுன்னா சொல்லுங்க என்று அதுல குறிப்பிட்டிருக்கு. 24 மணி நேரம்னா மாலை கொடுத்தாங்கன்னா மறுநாள் 5 மணிக்குள்ளார. அதாவது தொழில்நுட்பம் தொடர்பான மிக சிக்கலான செய்திகளுக்கு அப்பாவியான மக்கள், சாதாரண மக்கள், சாமானியர்கள் இவங்க என்ன பதில் கொடுத்துட முடியும்? அது ஒரு பகல் நேரத்துல அப்ப அவங்களால கொடுக்க முடியாது. அதனால அவங்க வேறு பதில் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு அவர்களுக்கு துணையாக நின்றது. இந்த நிலையில கடந்த 2ஆம் தேதி விடுவதற்குள்ளார 800 அவங்க சொல்ற கணக்கு 1000க்கு மேற்பட்ட காவல் படையை கொண்டு வந்து இறக்குனாங்க. 9 DSPகள் என்பது அவர்களுடைய கணக்கு. எங்கு பார்த்தாலும் அதிகாரிகள், அவர் சாராட்சியர், அப்புறம் மாவட்ட நிர்வாகம், அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த திருவாரூர் மாவட்டத்து காவல் படை, நாகை மாவட்டம், தஞ்சை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சியிலிருந்து காவல்துறையினர் மொத்தத்தில் கொண்டு வந்து ஒரு ஊர் இந்த கதிராமங்கலத்தை அப்படியே காவல் படையாலேயே நிரப்பி இருந்தாங்க. எங்கு பார்த்தாலும் காக்கி விடை. ஒரு தெருவும் முடக்கப்பட்டது, ஒரு வீடும் முடக்கப்பட்டது. 144 144 தடை நாங்க போட்டு இருக்கிறோம் என்றே அந்த அதிகாரி சொன்னார்.
போலீஸ் வந்து நிக்கிறாங்க. அந்த தெருவை போலீஸ் கிடையாது சார். 1 கிலோமீட்டர் வரைக்கும் போலீஸ் யாருமே வெளியில வர முடியல. இதுல பைக்ல ஏறிக்கிட்டு 2 அதிகாரிகள் அந்த தெருவுல 8 போட்டு வருவாங்க. ஆனா யாரும் வெளியில வந்து விடக்கூடாதான். ஈழத்துல சிங்கள ராணுவம் என்ன செய்திருக்கும், எப்படி நடந்திருக்கும் என்பதை கதிராமங்கலத்துல காவல்துறை செய்தது. நாங்க அன்று காலை நான் ஒரு 8:30 மணி அளவுல அங்க இறங்குறேன். வரும்போதே கைது செய்வதற்காக என்ன நம்முடைய மீட்டெண்டு எதிர்ப்பு கூட்டமைப்பு தோழர்கள் விஜயராகவன் போன்றவர்கள் எல்லாம் அங்கேயே ஆங்காங்கே கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க. போராட்டமே துவங்கல, போராட்டம் நடத்தப்படல. சுற்றி வளைச்சி அப்படியே ராணுவ அதிகாரிகள் எல்லாம் பகைப்படையினரை கைது செய்வதை போல எங்களை கைது செய்து வேன்ல ஏத்துனாங்க. செய்தியாளர்கள் வந்திருந்தாங்க, ஓடி வந்தாங்க. அவங்கள்ட்ட செய்தியை பதிவு பண்ணுவதற்காக முயற்சி பண்ண, செய்தியை கூட பதிவு பண்ண விடல. ஒரு அடிப்படை உரிமை, தாங்கள் என்ன சொல்ல விரும்புறோம்னு கைதானவர்கள் சொல்லுவது ஒரு அடிப்படை உரிமை. அது கூட அனுமதிப்பல. என்ன முரட்டுத்தனமா இழுத்துதான் ஏத்து என்று சொல்லி அதுல ஏத்துனாங்க. இப்படி எங்களை 12 பேரை ஏத்துனாங்க. அது மாதிரி அதன் பிறகு இந்த செய்தி ஊர்ல பரவிய பிறகு எல்லா மக்களுமே ஆங்காங்கே குழும ஆரம்பிச்சாங்க. பெரிய அளவுல மக்கள் திரள ஆரம்பிச்சாங்க.